நம்ம தமிழ்நாட்டில் தேர்வே இல்லாமல் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அரசு வேலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 17,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 8/9/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்மனன்ட் ஜாபு அண்ட் டெம்பரவரி ஜாபு 2 விதமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட், அதாவது பவர் கிரிட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. இதில் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 டாட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஷன் இருக்கும். அந்த கேரியர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இயக்கிற இடத்துக்கு போயிடும். சரிங்களா? என்கேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டிஸ்ட்ரிக் ஆல் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்களோ அது எல்லா ஸ்டேட்டுக்கும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 12 நம்பர் இருக்குது. இங்கே சவுத்தர்ன் ரீஜனில் நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டுக்கும் ஒன்றா விட்டுருக்காங்க. ஒன்று கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. இது அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது சவுத் ரீஜன், அதாவது சவுத் ரீஜன் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு இது வெளியிட்டிருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பெங்களூர் பவர் பிளான்ட்லேருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. 19/8/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. 8/9/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாபா இல்லை டெம்பரவரி ஜாபா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பர்மனெண்ட் ஜாபு கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? 1 இயர் அப்ரண்டிஸ் டியூரேஷனோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜனில் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. என்னென்ன ஜாபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன், டிப்ளமோவில் எலக்ட்ரிஷியன், கிராஜுவேட்டில் சிவில், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் லா எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பர்மனெண்ட் தான். சரிங்களா? டோட்டலாக 46 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டிலையும் அண்டு பாண்டிச்சேரிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2த்துலையும் கொடுத்துருக்காங்க. ஐடிஐ எலக்ட்ரிஷியனில் 8 வேக்கன்சியும், டிப்ளமோ எலக்ட்ரிக்கலில் 13 வேக்கன்சியும், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவில் 1 வேக்கன்சியும், அண்ட் கிராஜுவேட்டு சிவிலில் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சியும் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு எலக்ட்ரிஷியனில் பார்த்திங்கன்னா 17 வேக்கன்சி. டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்கும், அதாவது 2 ஸ்டேட்டுக்கும் 42 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கேரளா, அதாவது கேரளா ரீஜனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ரண்டிஸ் ட்ரேடில் பார்த்திங்கன்னா ஐடிஐ, டிப்ளமோ, எலக்ட்ரிஷியன் அண்ட் எலக்ட்ரிக்கல், லா எக்ஸிக்யூட்டிவ், சிவில், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தர்மபுரி, ஓசூர், அண்டு மதுரை, நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி, பெரம்பலூர், சேலம், தர்மபுரி அண்டு திருவாரூர், திருநெல்வேலி, தேனி இந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு எங்கே ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது அப்ரண்டிஸ் 1 இயர் டூரேஷன் தான். இந்த 1 இயர் டூரேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ எலக்ட்ரிஷியனை நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களுக்கு 13,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. டிப்ளமோ எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமும் வந்து நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 15,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். கிராஜுவேட் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தா, அதாவது பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சிருந்தா உங்களுக்கு 17,500 உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்டு இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,500 இதில் உங்களுக்கு இன்க்ளூடிங் ஆகிட்டு வரும். அதாவது ஓடி அப்படின்னு சொல்லிட்டு டிபிடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அண்டு கிராஜுவேட் சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக் இந்த மாதிரி படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17,500 ப்ளஸ் 4,500 கிடைக்கும். அண்டு ஹெச்ஆர்இ எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ, ஹெச்ஆர் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, பர்சனல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் படிச்சிருந்தால் உங்களுக்கு 17,500. அண்ட் லா எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் போதும். அண்டு லாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 17,500 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு பிஆர் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப், அதாவது மாஸ்டர் கமிஷனில் நீங்கள் படிச்சிருந்தால் போதும். பிஎம்சி 17,500 உங்களுக்கு சேலரி இருக்கும். சரிங்களா? அண்டு ராஜ்யசபா அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏல ஹிந்தி சப்ஜெக்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 2 இயர், அதாவது இந்த அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2022லேருந்து 2024 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து ஒரே டைம் வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றத இவங்க பவர் கிரேட் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும். அண்டு உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்மாக இருக்கும். உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணால் உங்களுடைய இது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஹேவிங் மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ரண்டிஸ் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டிபிடி ஆதாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் இது வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபிடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 12,000 அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அண்டு ரெக்யூர் டாக்குமெண்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அண்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இவங்க எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஐடிஐ, டிப்ளமோ, பிஜி, பிஆர் அசிஸ்டண்ட் அண்ட் ராஜ்யசபா லைப்ரரி இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஜாபுக்கு வேணுமோ அந்தந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டெப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளைன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. உங்களுடைய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்எல்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1961 படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் படி உங்களுக்கு அப்ரண்டிஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் வந்து யார் யார் வராங்களோ அவங்கள வந்து வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபிடி அப்ரண்டிஸ் ட்ரைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிபிடி வந்து 4,000 ரூபாயிலேருந்து 4,500 வரைக்கும் டிபிடினா உங்களுக்கு சேல்ரி இல்லாமல் உங்களுக்கு, அதாவது ஓட்டியெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு 4,500 உங்களுக்கு தனியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளை லிங்க்கு இவங்களே கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 19/9 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் கிளிக் பண்ணல இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து போகும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்திலையும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து இங்கிலீஷில் கொடுக்குறேன். இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேரியர்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அண்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு ஓப்பனிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஓப்பனிங்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர் ட்ரைனிங் லா படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங், அதாவது ஆஃபீஸரை ட்ரைனிங் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா
லாலேருந்து எடுக்க போகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சி இருக்குது. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ட்ரெயின் லாக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இன்க்ளூடிங் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவலு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்எல்பி நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிஜிபிஏ இது நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 60% மார்க் இருக்கணும். 28 வயசு வரைக்கும் நீங்கள் மிகாமல் கிராஸ் ஆகிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே 40,000 இருக்கும். அண்டு ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர்லாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000லேருந்து உங்களுக்கு 60,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும். ஆல் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் தான். சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருக்கு என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிசர்வ் ஒரு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 30%, அண்டு இடபிள்யூஎஸோடைய வேக்கன்சி வந்து 40% உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து எப்படி எடுப்பாங்க, இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுடைய மார்க்கை பொறுத்து தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 2 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் டாக்குமெண்ட்டை வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு பவர் கிரேடில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேட் ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா 15 அக்டோபர் தான். அண்டு கமிஷன் ஆன்லைன் சப்மிஷன் வந்து 7 நவம்பர். அண்ட் லாஸ்ட் டேட் ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 நவம்பர் வரைக்கும் இந்த ஜாபு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபு கிடைச்சா உங்கள் லைஃபே செட்டில்டுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? லா படிச்சிருந்தால் இதுக்கு வந்து, அதாவது எல்எல்பி படிச்சிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இது கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.